சிவத்தினுடைய கருணை பார்வை, அந்த திருவருட்பார்வை அப்படிங்கிறது, திருவருட்பயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த திருவருளானது நமது மீது ஒரு சின்ன பார்வையை செலுத்தி விட்டால் போதும் நமக்கு அதை பற்றின புரிதல் அப்படியே வந்துவிடும் என்கிறார்கள். வேண்டும் என்பவர்களுக்குத்தான் அந்த அருளானது கிடைக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம போயிட்டுருக்கோம், நம்மளை பார்த்து நமக்குள்ளே புரிதல் உண்டாக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கோடியில் ஒன்று, ஏற்கனவே நிறைய வெட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது அப்படிங்கும்போது கிடச்சிரும். யாருக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டுகிறார்கள் அல்லவா, எனக்கு உன்னை பற்றிய புரிதல் வேண்டும் இறைவா அப்படின்ட்டு அவர்களிடம் ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றோம். அப்படிங்கும் போது இந்த பஞ்சபூதத்தினு பற்றிய அறிதல் புரிதல் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு ஏக்கமாக இருக்கும் போது அவருடைய அந்த அருட்கருணை, அந்த சிவத்தினுடைய அருட்கருணை நமக்கு கிடைக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை பற்றின புரிதல் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக ஏற்படும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் ரீதியாக செயல்படுறவங்க எப்போவுமே அதை பற்றி நினைத்து கொண்டே இருப்பார்கள், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது கை கூடுகிறது அப்படின்னாலும் அது திருவருட்கருணை தான். யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சி செய்கின்றாரோ அவர்களுக்கு அந்த கருணை பார்வையானது கிடைக்கிறது. முயற்சிக்கு ஏற்ற பலன், அவ்வளவுதானே சொல்லப்போனால். நம்ம சொல்கிறது இது முயற்சிக்கான பலன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவர்கள் செய்த கடும் உழைப்பிற்கான பயன் அப்படின்னு. அதே கடும் உழைப்பை நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அதில் ஈடுபாடு இல்லாமல் செஞ்சுருப்பாங்க, அதற்கான விடை கிடைச்சிருக்காது. கடின உழைப்பு என்னமோ ஒன்றா தான் இருந்திருக்கும், ஆனால் ஈடுபாட்டுடன் செய்வது, அதைத்தான் ஆன்மீகத்தில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ நிறைய பேர் மந்திரம் சொல்கிறாங்க, ஜபம் செய்கிறாங்க, தவம் செய்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களிலே அதை பற்றி குறிப்பிட்டாலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்யும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே கிடைப்பதில்லை. அதை நம்ம கண்கூடாவே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அப்போ தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, எவ்வினையை ஆற்றினாலும் அவ்வினையிலே ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் அப்படிங்கிறத தான் எல்லோருமே எடுத்து சொல்வது. அப்போ தெளிவாக புரிஞ்சுக்கணும், சிவத்தினுடைய ஆற்றலை வரையறுக்க இந்த பூமியில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலும் யாரும் கிடையாது. எந்த நிமிடத்திலே என்ன நடக்கும் என்பதும் யாராலும் கணித்து கூற முடியாது. நிறைய பேர் இந்த ஜோதிடர்கள்லாம் கணித்து சொல்கிறாங்களே எல்லா விஷயத்தையும் கணித்து சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் தெய்வமாகத்தான் இருப்பார்கள், தெய்வத்தின் அம்சம் பொருந்தியவர்களாக. யாராலும் அப்படி அறுதிட்டு கூற முடியாது, அப்படி யாரையும் உங்களால் பார்க்க முடியாது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ரொம்ப நுண்ணியது. பொதுவாக சொல்லும்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் 100-200 வருஷங்கள் தெளிவாக படிக்க வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்கள், நுணுக்கங்கள் அதில் இருக்குது. அனைத்தையும் அறிந்தவர் இவ்வுலகத்திலே ஜோதிடர்கள் யாரும் இல்லை அப்படின்னு நல்ல தெரிந்த ஜோதிடர்கள், நல்ல படித்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதனுடைய நுணுக்கங்களை காண்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு. ஏன்னா இந்த கட்டத்தில் இது இருந்தால் இது நடக்கும், பொதுவான பலன்களை சொல்லிவிட முடியும். ஆனால் ஒருவருக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்பதை ஒருவருக்கு நடந்த பின்பு அவருக்கு என்னென்ன அந்த என்ன சொல்றதுன்னா இணைப்புகள் இருந்தன, எந்த கிரகத்தினுடைய பார்வை இருந்த, இதை வைத்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இன்னுமே இப்படி வழி வழியாக வருபவர்களும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறார்களே தவிர உறுதியிட்டு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப அரிது. ஏன்னா அதை பல 100 ஆண்டுகள் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இறைவன் படைப்பு எவ்வளவு நுண்ணியமானது, இந்த சிவத்தினுடைய படைப்பு ரொம்ப நுண்ணியமானது, அவ்வளவு எளிதாக அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சொல்லுவாங்க இத்தனை வயசில் இப்படி இவங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. அதில் கொஞ்சம் நடந்திருக்கும், கொஞ்சம் நடந்திருக்காது. இவங்க சொல்கின்ற விஷயம் அங்கிருந்த கிரகங்களின் அமைப்பை வைத்து. ஆனால் வேறு என்னென்ன ஆற்றல் அதிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடும் அப்படிங்கிறத அவர்கள் அறிந்திருப்பது இல்லை. அது எல்லாம் இறைவனுடைய அந்த பஞ்சபூதத்திற்கு ஆதிக்கமாக விளங்கக்கூடிய சிவத்தினுடைய அருட்கருணை இருந்தால் மட்டுமே அதில் சில கூறுகளை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒப்படைத்து விடுங்கள். உங்களை இறைவன் பாதத்திலே ஒப்படைத்து விடுங்க. கிரகங்கள் எப்படியோ இருந்துவிட்டு போகிறது, கிரகங்கள் எவ்வாறு செயல்பட்டோ போய்விட்டு போகிறது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்த பார், உன் கையில் உன் காலில் என் வாழ்க்கையை சரணடைஞ்சிட்டேன். இனி நீ என்னை அடிப்பையோ துவைப்பையோ என்னைய சந்தோஷமாக வச்சுப்பையோ எல்லாம் உன் பொறுப்பு. நீ என்ன பண்ணால் நான் அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறேன்னு வாழ்க்கையில் நினச்சி பாருங்க. அந்த வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான வாழ்க்கையாக அது இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே வேண்டாம். சிவம் அன்புமயமானது. பஞ்சபூதங்களையும் ஓர் உருவாக மாற்றி உனக்கு உடல் கொடுத்திருக்கிறது என்றால் அந்த பஞ்சபூதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உனது வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் இறைவனின் பாதத்திலே நீ சமர்ப்பிக்கின்ற உன் வாழ்க்கையில் அந்த பஞ்சபூதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னை சந்தோஷமாகவும் வைக்க அந்த சிவத்திற்கு முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து சிவபாதம் சரணடைகின்றோம் அப்படின்னா
கண்டிப்பாக வாழ்க்கை ஆனந்தமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.